ராதிகா, இது மிக முக்கியமான ஒரு தகவல், எச்சரிக்கை தகவல் என்றே கூறலாம். இல்லை என்றால் உங்கள் வாக்குரிமை காணாமல் போய்விடும் என்பது மிக மிக முக்கியம். தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் SIR என்று தற்போது நாடு முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. அந்த சிறப்பு திருத்தத்தை செய்து வருகிறது. இந்த முறைக்கு எதிர்க்கட்சிகளெல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்குகளும் தொடரப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே தற்போது 11ஆம் தேதியுடன் அந்த SIR சிறப்பு தீவிர திருத்தம் முடிவடைகிறது. அதன் பின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பெறும். அதன் பின் உங்களுடைய ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு 1 மாத காலம், பிறகு பிப்ரவரியிலே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அவர்கள் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் உள்ளவர்கள் மட்டும்தான் தேர்தலில் 22 அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும். நீங்கள் தற்போது சற்று சிரமம் பாராமல் போய் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை உங்களுடைய தேர்தல் வாக்காளர்களும் சென்று காண்பிக்க வேண்டும் ஆதாரத்துடன். இல்லை என்றால் உங்கள் பெயர் சேர்க்கப்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 85 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட போகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. 85 லட்சம் என்பது சாதாரண அளவு அல்ல. மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,41,41,00,000 தான். 41 லட்சம் சொச்சம் வரும். ஆனால் கிட்டத்தட்ட இதிலே 13% வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். இது பீகாரை விட, பீகாரிலே அந்த வரைவு வாக்காளர் பற்றி வரும்போது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். பிறகு ஆட்சேபனை எல்லாம் தெரிவித்த பிறகு 20 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டு கடைசியாக 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். ஆனால் தற்போது தமிழகத்திலே முதற்கட்டமாக வரும் தகவலே 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டால் இதிலே 25,73,000 வாக்காளர்கள் உயிரிழந்து விட்டார்கள், டிசீஸ்ட் என்ற வகையிலே வந்திருக்கிறது. அதே போன்று 8,95,000 வாக்காளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்றே தெரியவில்லை. அவர்களுடைய முகவரியிலும் இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 39,28,000 பேர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறிவிட்டார்கள். அதாவது முகவரி மாற்றம், மைக்ரேட்டர் என்ற வகையில போட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் என்பதால் அவர்களும் இதிலே இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கொண்டால் 84,91,00,000 படிவங்கள், கிட்டத்தட்ட 13% நிச்சயமாக இவர்கள் வரைவு வாக்காளர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஆனால் இன்னும் நாட்கள் இருக்கிறது. எனவே உடனடியாக உங்கள் பகுதியில் உள்ள தேர்தல் அலுவலர் யார், அந்த BLO என்று அழைக்கப்படுகின்ற அந்த அதிகாரி யார் என்பதை பார்த்து நீங்கள் உடனடியாக சென்று உங்கள் முகவரி, நீங்கள் இருக்கும் ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து சேர்க்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியமானது. 11ஆம் தேதி வரை அந்த பணி நடைபெற இருக்கிறது. எனவே டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியலில் நிச்சயமாக உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை பாருங்கள். நிறைய பேர் இது நம்முடைய பெயர் யாரை நீக்க போகிறார்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக உங்கள் பெயர் இடம்பெறுமா இல்லையா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் இல்லாவிட்டால் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை சிறப்பு வாக்காளர் பட்டியலை பெயர் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். நாங்கள் இங்கு இருக்கிறோம், பெயர் முகவரி மாறி இருக்கிறது, மாற்றங்கள் என கேட்கலாம். என அனைத்தையும் நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு அந்த 1 மாதத்திற்குள் நீங்கள் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் உங்கள் பெயர் காணாமல் போய்விடும், நீக்கப்பட்டுவிடும். உங்கள் வாக்குரிமை நீங்கள் பறிகொடுத்து விடுவீர்கள். எனவே உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது நிச்சயமாக 16ஆம் தேதி தற்போதே நீங்கள் சென்று உங்கள் பெயரிடம் பெற்றிருக்கிறா, பதிவேற்றம் செய்திருக்கா என்பதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். அந்த தேர்தல் அதிகாரியை சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார். அப்படி இல்லை என்றால் வரைவு வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து அதில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஒருவேளை இல்லாவிட்டால் உடனடியாக அதை சேர்ப்பதற்கான முயற்சிகளை உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வாக்குரிமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இத்தனை லட்சம் வாக்காளர்கள் காணாமல் நீக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தை நாம் அணுகி கேட்டபொழுது தேர்தல் ஆணையம் உறுதியாக எந்த தகவலும் சொல்லவில்லை. அவர்கள் முதலில் எங்களுடைய இந்த SIR பணி நடந்து கொண்டிருக்கிறது, 11ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. முடிவடைந்த பிறகுதான் நாங்கள் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்படுவார் என்பது குறித்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போதுதான் தெரிய வரும். அதற்கு முன்னால் நாங்கள் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை, அதிகாரப்பூர்வமாக சொல்ல விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்களில் மிக தெளிவாக எவ்வளவு பேர் இறந்து விட்டார்கள், இவர்கள் எல்லாம் நீக்கப்படுவார்கள், இவ்வளவு பேர் முகவரி மாறி இருக்கிறார்கள், அதே போன்று ஆப்சன்ட், நாங்கள் சென்றபோது அவர்கள் அந்த இடத்திலே இல்லை, அதே போன்று
3.5 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி 2 இடத்திலே இருக்கிறார்கள். ஆல்ரெடி ஒவ்வொரு 2 தொகுதியிலே 3.5 லட்சம் பேருடைய வாக்கு இடம்பெற்று இருக்கிறது. டிசீஸ்ட் 26,18,000 பேர் டிசீஸ் அதாவது இறந்து விட்டார்கள் என்ற பெயரிலும், ஆப்சன்ட் என்ற பெயரிலே 10,73,000 பேர் ஆப்சன்ட் அங்க இல்லை, நாங்கள் போகும்போது அவர்கள் இல்லை என்ற வகையிலும் இருக்கிறது. பர்மனன்ட்லி ஷிப்டட் என்று பார்க்கும்போது 44,22,000 பேர் அந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து விட்டார்கள், வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் என்ற வகையிலே அன்கலெக்டபிள் சேகரிக்க முடியாத விவரங்கள் என்ற வகையிலே 84,91,000 பேர், கிட்டத்தட்ட 85 லட்சம். இது மேலும் சில லட்சங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது, குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகுதான் புதிய வாக்காளர்கள் எல்லாம் சேர்ப்பதற்கான படிவங்கள் எல்லாம் வழங்கி சேர்க்கப் போகிறார்கள். எனவே வட இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவர்கள் எத்தனை பேர் வாக்காளர் சேர்க்கப் போகிறார் என்பதெல்லாம் அதன் பிறகுதான் தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு நீங்கள் உங்கள் வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய வரைவு வாக்காளர் டிசம்பர் 16ஆம் தேதி வெளியாகிறது. அதில் பார்த்தால்தான் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறதா, நீங்கள் வாக்களிக்க உரிமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதே நமக்கு தெரிய வரும். எனவே உடனடியாக இந்த வரைவு வாக்காளர் கட்டாயமாக பாருங்கள், பார்க்காமல் இருந்து விடாதீர்கள். அதற்கு முன்னால் 11ஆம் தேதி வரை இந்த படிவங்களை கொடுக்காவிட்டால் நேரடியாக செல்லுங்கள், பதிவேற்றம் செய்து விட்டார்களா என்பதையும் வெரிஃபை செய்ய வேண்டும். அதுவும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். இல்லை என்றால் உங்கள் வாக்குரிமை உங்களை விட்டு போய்விடும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். தேர்தல் ஆணையமும் அதான் சொல்கிறது, உடனடியாக அதை சரி பாருங்கள் என்பதை தான் சொல்கிறது. நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ராதிகா. நிச்சயம் நேயர்கள் இதை கவனத்துக் கொள்வார்கள் நினைக்கிறேன் ராதிகா.